அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக 3, 4, 5 என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாகவும் 12ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் முழு நிலவாகவும் வலம் வர போகிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியம் நிறைவாக கைகூடுங்க. ஆனால் அதே வேளையில் பஞ்சமத்தில் நீச்சம் பெறுகிறார் இறுதியில். எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம், எவ்விதமான சிரமமும் தடையும் சிக்கலும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சந்திரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானம் ஆகிய 11இல் வலம் வருகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த பணிகளில் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் தைரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்ள முடியும். புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள், நெருக்கடிகள் விலகும். சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாகக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி விரைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் உறுதியாக விலகுங்க. உங்களுடைய அன்றாட பணியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உட்பட அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. திருக்கணிதத்தின்படி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைந்தார் சனி. எனவே சனி பகவான் 9இல் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் விரக்தி மனப்பான்மை விலகுவதோடு சங்கடங்கள், சிரமங்கள் அனைத்தும் நீங்கி தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழ்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தேவையற்ற வீண் பிரச்சனைகள், சிரமங்கள் என்று சந்தித்து வந்த உத்தியோகம், தொழில் ரீதியான நெருக்கடிகளில் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சனியின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக சந்திக்க முடியும். சனி பகவான் 9இல் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது வீரியஸ்தானத்திலும் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சனியுடன் இணைந்து பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் தகர்த்தெறியப்பட்டு 9ஆம் இடமான பாகியஸ்தானம் பலப்பெறக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிறப்பாக உங்களை தேடி வரப்போகிறது. இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம். ஆனால் திட்டமிட்டு அளவாக உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் வருமானமும் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மோட்சக்காரகரான கேது தைரிய ஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவை விலகி தெளிவு பிறப்பதோடு சிறப்பாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதால் சவால் நிறைந்த பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவரான செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். விரயத்தில் இருப்பதை காட்டிலும் சென்மத்தில் வந்திருப்பதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உறுதியாகவே அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில், தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் அனைத்து பணிகளையும் தெளிவுடன் மேற்கொள்வதோடு நிதி சார்ந்த நெருக்கடிகளை சிறப்பாக கையாண்டு முன்னேற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக சந்திக்க முடியும். பல்வேறு வகையான தோஷங்கள், சிரமங்கள் உறுதியாக விலகுகிறது. சூரியனும் இந்த வேளையில் 9 இருந்து கர்மஸ்தானம் ஆகிய 10 14ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறார். முதன்மை கிரகமான சூரியன் உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அலைச்சலும் சிரமமும் நெருக்கடியும் இல்லாமல் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. சுக்கிரன் இந்த வேளையில் 9 உச்சம் பெற்று வலம் வருகிறார். எனவே பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை என அனைத்திலும் நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கிடைக்கப் போகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் மிக அற்புதமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வகையில் தங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். கலைத்துறையில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதோடு தனலாபத்தையும் ஈட்டு கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக இந்த வேளையில் உறுதியாக கடகராசிக்காரர்கள் சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது வித்யா காரகரான புதனும் இந்த வேளையில் நெருக்கடிகள், சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் பாக்கியஸ்தானத்தில் 11ஆம் தேதி முதலே நுழைகிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல முன்னேற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.